ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் எடுத்த உடனே அர்ஜுனன் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் பகவானுடைய சொத்து பட்டியலெல்லாம் அர்ஜுனன் கேட்க, பகவானும் எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிற அளவுக்கு உனக்கு ஆயுள் இருக்காது, இருந்தாலும் வர்க்கம் வர்க்கமாக எடுத்து ஒவ்வொரு வர்க்கத்திலையும் நான் என்னென்னவா இருக்கேன், இந்த சிறந்ததாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்த பகவான் பிறகு இப்போ அர்ஜுனன் அதெல்லாம் கேட்டு, இது எல்லாமே சொன்னியே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசைவனை அசையாதனை எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே உன்னுடைய ஒரு பகுதி, அப்படிப்பட்ட உன்னுடைய ரூபத்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையை தெரிவிக்கிறான் அர்ஜுனன். இப்போ தொடர்ந்து 4வது ஸ்லோகத்தில் அதை பற்றி தான் சொல்கிறான் அர்ஜுனன். மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். பிரபு, ஹே பிரபுவேன்றது மட்டும் இல்லை, எதையும் செய்யும் சாமர்த்தியம் படைத்தவரே அப்படின்னு சொல்லி, யோகேஸ்வர எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவரே, மயா திரஷ்டும் சக்கியமிதி உன்னுடைய அந்த திவ்யமான அந்த ரூபத்தை என்னால் பார்க்க முடியும்னு தேவரீர் நினைத்தால், மன்யசே எதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ததக அப்படின்னா துவம் அவ்யயம் ஆத்மானம் தத் ரூபம், அந்த எல்லையற்று இருக்கக்கூடிய உன்னோட அந்த திவ்யமான ரூபத்தை குறையில்லாமல் மே தர்ஷன எனக்கு காட்டி கொடுப்பீர் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். நான் பார்க்கணுன்னு கேட்ட அர்ஜுனன் இப்போ காட்டி கொடுப்பீர் அப்படின்றான். எதனால் அப்படின்னா, ஏன்னா நம்ம பார்க்கணுன்னு நினச்சா பகவானை பார்த்துட முடியுமா? பகவானே அதற்கு வழி பண்ணாதான் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, மயா திரஷ்டும் சக்கியம் என்னால் பார்க்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எதனால் வந்து அர்ஜுனன் இந்த மாதிரி சொல்கிறான்? இது வரைக்கும் பகவானை யாருமே பார்த்தது இல்லையா, பகவான் யாருக்கும் தரிசனம் கொடுத்தது இல்லையானா, அது பகவான் சாதாரணமாக வந்து 4 தோள்களோட சங்கு சக்கரத்தோட. ஆனால் இப்போது அர்ஜுனன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது பகவானுடைய விஸ்வரூபம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம், காற்று தீ நீர், இப்போ எல்லாம், அதாவது ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு, ருத்ரர்களுக்குள் நான் சங்கரன் அப்படிலாம் சொன்னேன், எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த ரூபத்தை பார்க்கணுன்னா சாதாரண இந்த கண்களால் பார்த்துட முடியுமா? அதனால தான் நான் பார்க்க முடியும்னு நீ நினச்சா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரபு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கூப்பிட்றான். அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, எதையும் செய்யும் சாமர்த்தியம்னா, என்னால் பார்க்க முடியாது, ஆனால் என்னை பார்க்க வைக்கும்படி உன்னால் செய்ய முடியும் இல்லையா? எதையும் செய்யக்கூடிய பிரபுவாக இருக்கிற நீ தேவரீர் என்னை பார்க்க, இந்த சாதா கண்களால் பார்க்க முடியாத என்னை கூட எப்படியான பார்க்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்றதுனால பிரபுவே அப்படின்ட்டு அர்ஜுனன் நீங்கள் கூப்பிடுற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ அர்ஜுனன் இதில் கேட்குறது என்ன, நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்றது 3வது ஸ்லோகத்தில் சொன்ன அர்ஜுனன், என்னால் பார்க்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்படியான எதையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராச்சே நீங்கள் தான். அதனால் என்னால் இந்த திவ்யமான எல்லையற்ற குறைவில்லாத அந்த ரூபத்தையும் பார்க்கும்படி நீயே தான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிற அர்ஜுனன். எவ்வளோ பெரிய ஒரு கோரிக்கை, சாதாரணப்பட்ட விஷயமா? எது யாருனாலையும் பார்க்க முடியுமா? இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்படிப்பட்ட பாக்கியம் அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லைனாலும் அதை கேட்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.